வணக்கம் ரோமா. வணக்கம் சதீஷ். இப்போ கடந்த ஒரு 2-3 நாளாக நடந்துக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த டீச்சர்ஸோட ஸ்ட்ரைக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இதுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஜனாதிபதி கூட ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்தாது. உண்மையில் என்ன பிரச்சனை இந்த டீச்சர்ஸோட பிரச்சனை? டீச்சர்ஸ் பிரச்சனை இப்போ சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் வந்து இப்போ நான் ஒரு 2 நாள் ஸ்ட்ரைக் பண்ணோம், 26 and 27. ஸ்ட்ரைக்குன்றதை விட மெடிக்கல் லீவ், எங்களோட சொந்த லீவ் தான். அதால் அதுக்கு பிறகு 3ஆம் நாள் திரும்ப வேலைக்கு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன ப்ரோக்ரஸ் அப்படின்னு இன்னும் எங்களுக்கும் தெரியாது. அப்போ அந்த 2 நாளுக்குள்ளுக்கும் எந்த அறிவிப்பு எதுவும் இல்லாமல் தானே ஸ்ட்ரைக் பண்ணது. அதனால் ஸ்கூல்ஸுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து திரும்பி போயிட்டு அப்படி ஒரு பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டு நின்றுக்குது. அப்போ இப்போ யாருக்கு என்ன பிரச்சனை, இப்போ டீச்சர்ஸுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கேட்குறேன்டா, தெளிவாக சம்பளம் போதான்ற பிரச்சனை தான். அதில் நான் வந்து ஒரு கோரிக்கை இல்லை, நிறைய கோரிக்கை. இந்த டீச்சர்ஸ் வந்து வெறுமனே சம்பளத்துக்காக போராடலை, சம்பளம் கூட்டி கேட்டு போராடலை அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கு உண்மையாக என்ன கேட்குறேன்னு சொன்னால், டீச்சர்ஸுக்கு இந்த நாட்டோட சட்டத்தோட படிக்க ஒரு சேலரி ஸ்கேல் இருக்குது. அந்த சேலரியை தரல. இன்னும் டீப்பாக சொல்கிறேன்டா, 1997 அரச ஊழியர்கள் எல்லாருக்கும் ஒரு சேலரி, ஒரு இந்த என்ன சொல்கிற புனரமைப்புன்ற மாதிரி ஒரு ஸ்டெப் ஒன்று ரீஸ்ட்ரக்சர் ஒன்று பண்ணாங்க. அப்போ அதில் வந்து எல்லா கவர்மெண்ட் சர்வன்ஸுக்கும் அந்த அவங்களுக்குரிய அமௌண்ட் இதாகிடுச்சு. ஆனால் டீச்சர்ஸுக்கும் பிரின்சிபல் சர்வீஸ் அண்ட் ஐஎஸ்ஏ, அந்த டீச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் இருக்கிறாங்க, அவங்க 3 பேருக்கும் மட்டும் இப்போ இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க. அது தரவே இல்லை. அப்போ 97, அப்போ எத்தனையோ வருஷம் கழிச்சு எத்தனையோ அரசாங்கங்கள் மாறிச்சு. அதுக்கு பிறகு கடைசியாக வந்து ஒரு 2 years இல்லை, ஒரு 4 years பேக் மாதிரி, 4-5 years பேக் மாதிரி, சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஆட்சியாளரோட பேரை சொல்லல. அந்த ஆட்சியாளரோட காலத்தில் இதுக்கு ஒரு பகுதி அந்த எங்களுக்கு தாரத்துக்கு அவங்க ஒரு ரெக்கமெண்ட் பண்ண அந்த அமௌண்ட்டில் வந்து ஒரு பகுதி தாரதை அவங்க முடிவெடுத்து ஒரு கமிட்டி ஒன்று போட்டு, அதில் ஒரு ஆஃபீஸர் சுபோதினி அப்படின்ற ஆஃபீஸரோட கீழே அவங்க சேலரி எல்லாத்தையும் இது பண்ணாங்க. திரும்ப சுபோதினி அறிக்கைன்றது அதுக்கு சொல்கிறது. அப்போ அதன்படி இப்போ எங்களுக்கு ஒரு சேலரி ஒன்று எங்களுக்கு வரணும். அந்த சேலரியை அவங்க தாரில்லை. அந்த சேலரியை தாங்கன்னு தான் கேட்குறோமே தவிர எங்களை சேலரி கூட்டி தாங்கண்டோ எதுவுமே டிமாண்ட்ஸ் இல்லை. வர வேண்டிய அந்த அமௌண்ட்டை தாங்க. அதோட இன்னும் நிறைய கோரிக்கைகளும் இருக்குது. கவர்மெண்ட் பேரண்ட்ஸை பேர்டன் பண்ணாதீங்க, பேரண்ட்ஸுக்கு கஷ்டம் வைக்காதீங்க, அப்படி நிறைய கோரிக்கைகள் இருக்குது. மெயின் கோரிக்கை வந்து இதுதான், எங்களுக்குரிய சேலரியை தாங்க அப்படின்றது தான். இப்போ இது சம்மந்தப்பட்ட இந்த போராட்டம் சம்மந்தப்பட்ட கதைக்குள்ளே அரசியல் கட்சிகள் சார்ந்த ஆசிரியர்கள் தான் இதை கூடுதலாக இந்த மாதிரி போராட்டங்களில் ஈடுபடுறாங்களே ஒழிய மற்ற ஆசிரியர்களுக்கு பெருமளவில் இதில் ஈடுபாடு இல்லை, அவங்க நார்மலாக வேலை செய்யத்தான் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. உண்மையிலே இது அரசியல் சார்ந்த ஒரு போராட்டமாக மட்டுமா இருக்குது? அதான், எந்த விஷயத்துக்கும் அரசியல் சாயத்தை பூசினா அது அப்படியே வெனிஷ் ஆகிடும் தானே, காணாமல் போயிடும். ஏண்டா யாருமே அதை மதிக்க மாட்டாங்க. அதனால் முதல் ஸ்டெப்பே அரசியல் சாயத்தை பூசி அதை ஸ்டாப் பண்ண பார்க்குறது. இப்போ டீச்சர்ஸ்ட போராட்டம் அவ்வளோ எல்லாருடையும் கவனத்துக்கு வர்றதுக்கு காரணம் சம்மந்தப்பட்டு இருக்கிறது பிள்ளைகள் தானே. பண்டு அந்த நாளில் எலும்பி கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு கூட்டி வந்து ஸ்கூல் கேட்டில் வந்து நின்று பார்த்தா ஸ்கூல் இல்லைன்னு சொல்கிறாங்க, டீச்சர்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த ஆக்களுக்கு அடேன்னு சொல்லி திரும்பி பார்க்குது. ஆனால் இந்த ஒரு வருஷ கேப்புக்குள்ளுக்கு எத்தனையோ தொழிற்சங்கங்கள் சைலண்ட்டாக போராட்டம் பண்ணி சைலண்ட்டாக அவங்களோட சேலரிஸை ஏற்றி தான் வந்திக்கிறாங்க. டீச்சர்ஸ்ன்னு வர நேரம் தான் ஆக்களுக்கு சரி பிரச்சனை ஆயிக்குது, அதுக்கு அரசியல் அதெல்லாம் சொல்கிறாங்க.
அதே நேரத்தில் எந்த ஒரு போராட்டத்துக்கும் அரசியல் சப்போர்ட் இல்லாமல் செய்யலாது, அது உங்களுக்கு தெரியும். ஒரு அரசாங்கம் இருக்குது, அரசாங்கத்துக்கு எதிராக யாரோ ஒரு குரூப் போராடுறாங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு அரசாங்க பின்புலம் இருக்கணும் அவங்களுக்கு, இருந்தால் தானே அவங்களுக்கு அதை கொண்டு போகலும், இல்லாமல் செய்யலாம். இந்த மாதிரி நாடுகளோட பேரவலம்னு சொல்லலும் இது. ஓகே, அப்போ அதில் வந்து சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும், இப்போ நான் போராடின ஒவ்வொரு டீச்சருக்கும் இது நிறைய டீச்சர்ஸுக்கு இப்போ நான் சொன்ன இந்த சுபோதினி வார்த்தாவன்ற விஷயம் கூட தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்களோட லைஃப் கஷ்டமாக போகுது, இதுக்கு தீர்வு வரப்போகுது, ஓகே நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம்னு தான் எல்லாருமே இதில் ஜாயின் ஆகுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த சுபோதினி அறிக்கை அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்டில் அடிப்படை சம்பளமாக, அதாவது பேசிக் சேலரியாக எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது, இப்போ இருக்கிற சம்பளத்துக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவா இருக்குது? நீங்கள் இது இப்போ நீங்கள் ஒரு சேலரி ஒரு சாதாரணமாக ஒரு இப்போ நான் கூட நேற்றுல இன்றைக்கி தான் பார்த்தேன், ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் செஞ்ச ஒரு டீச்சரோட சம்பள சேலரி ஸ்லிப் வந்து இந்த சமூக வலைத்தளத்தில் அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சம்பளமாக போட்டிருக்காங்க, பேசிக் சம்பளம் 33,910 ரூபா, காஸ்ட் ஆஃப் லிவிங்ன்ட்டு இன்னொரு 12,800 ரூபா, பிறகு மந்த்லி அலவன்ஸ்ன்னு சொல்லி, இந்த அலவன்ஸ் வந்து நிச்சயமாக கிடைக்கிற அலவன்ஸா இல்லை அது மாறுபடக்கூடிய அலவன்ஸ்? மாறும். அப்போ அது ஷுவர் இல்லை. பட் அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்ன்றது கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்க நேரம் 51,710 ரூபா தான் சம்பளமாக இருக்குது. இப்போ இதில் ஏதாவது டிடக்ஷன் ஏதாவது இருக்குமா இந்த 51,000ல்? இல்லைனா அது பிறகு 54,000 ஆக்கி கடைசியாக நெட் பேன்னு சொல்லி திரும்ப 51,550 ரூபா தான் வருது சம்பளமாக காட்டுற அந்த விடோ அண்ட் அந்த ஓஃபன்ஸ்ன்னு சொல்லி டீச்சர் வந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போனால் அவங்களோட ஒய்ஃபுக்கோ பிள்ளைகளுக்கோ ஒரு அமௌண்ட் போகிறதுக்காக ஒரு கணக்கு வெட்டுவாங்க. அது போக வந்து ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் அக்ரஹாரா, அதுக்கு ஒரு தொகை வெட்டுவாங்க. அது பேசிக்கில் பெர்சன்டேஜ் தான் வரப்போகுது. அதனால் அது ரெண்டும் எப்படி பார்த்தாலுமே ஒரு 51,000 தான் சம்பளமாக இருக்குது. ஸோ ஒரு டிகிரி முடித்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு டிகிரின்னு சொல்கிற டைமில் அந்த ஸ்லிப் ஷேரான அந்த ஸ்லிப் வந்து கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் டிகிரி முடித்த ஒரு ஆள் ஸ்லிப், கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் முடித்த ஒரு ஆசிரியரோட சம்பளம். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ கிட்டத்தில் ரீசண்டாக இந்த சென்ட்ரல் பேங்க் சென்ட்ரல் பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களோட சம்பள அதிகரிப்பு விஷயத்தில் பெரிய அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அளவில் சம்பள உயர்வெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறது என்னென்னு சொன்னால், அதில் ஆக குறைஞ்ச சம்பளமாக அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு பியனுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமாக அவங்க நிர்ணயிச்சிருந்த சம்பளம் 43,000 ரூபா. இப்போ அந்த சம்பளத்துக்கும் ஒரு ஆசிரியரோட சம்பளத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு அன்னளவான டிஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 7,000 to 8,000 ரூபா தான் டிஃபரன்ஸ். அதாவது ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் செஞ்ச ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய சம்பளத்துக்கும் ஒரு பியனுக்கு, அதாவது சாதாரண தகமையாக ஓலெவலோடு எடுக்கக்கூடிய பியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் வெறும் 8,000 ரூபா டிஃபரன்ஸ் ஒன்று தான் இருக்குது. கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் டீச்சர்ண்டா உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் டீச்சர்னு சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் டிகிரின்னு சொல்கிறது உலகத்தில் உள்ள ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் டிகிரிஸ். அப்படி சயின்டிஸ்ட்னு தான் சொல்கிறது. கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல்னா சயின்டிஸ்ட், ஏதாவது ஒரு கெமிஸ்டாவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபேர்ம்லேயோ இல்லை ஒரு லேப்லேயோ ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன் அது. நீங்கள் கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் செஞ்ச ஒரு ஆளுக்கு வந்து யூஎஸுக்கோ மைக்ரேட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒன் ஸ்டெப், அவங்களோட அந்த லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் கூட பெருசாக தேவைப்படாது. ஏன்னா எப்படியும் டெஃபினெட்லி அவங்களோட இங்கிலீஷ் மீடியம் டிகிரியாக தான் இருக்கும். எனி டைம் அவங்களுக்கு போகக்கூடிய மாதிரியான ஒரு டிகிரி அது. அப்போ அதையும் மீறி ஒரு ஆள் டீச்சிங், அப்போ நீங்கள் இதுக்கு வரீங்கன்ற நிறைய கேள்வி நான் பார்த்தேன். அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு தான் இல்லை. அதான் இப்போ அதுக்குள்ளே இப்போ அப்படி பார்க்குற நேரம் இப்போ ஆசிரியரோட இப்போ கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு நான் சொல்கிறேன், மத்திய வங்கியோட சம்பளம் இதெல்லாம் கம்பேர் பண்ணாமல் ஒரு சாதாரணமாக ஆசிரியர் கெமிஸ்ட்ரி ஸ்பெஷலாக இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாதாரணமான ஒரு ஆசிரியருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு இந்த கெமிஸ்ட்ரி கைக்கு? நீங்கள் சொன்னது அந்த 50ன்ற லெவல் தான். இப்போ இன்றைக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 40 வருஷம் சர்வீஸில் இருந்த டீச்சருக்கு 1 கிடைக்காது, 1 லட்சம் கிடைக்காது. யாருமே டேக்ஸ் கட்டுற லெவலுக்கு வரல. 40 வருஷம் சர்வீஸில் இருந்த டீச்சர்ஸுக்கு கூட ஒரு சாதாரண ப்ரைவேட் ஃபேர்மில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள்ட சேலரி வராது. 40 வருஷம்ன்றது ஒரு ஆள்ட லைஃப், மொத்தமாக அவங்களோட லைஃப் அதுக்குள்ளுக்கு அவங்க செலவழிச்சும் அவங்களுக்கு அந்த நார்மல் சேலரி வரும். இப்போ நாங்கள் 50,000வே ஒரு நம்பராக எடுத்துக்கிட்டாலுமே கூட இப்போ கடந்த ஒரு 4 வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 60% மேலே வாழ்க்கை செலவினம் கூடியிருக்கு அப்படிங்கிறது வந்து அறிக்கைகள்லேருந்து சொல்லக்கூடிய விஷயம். இப்போ 50,000 வச்சு ஒரு 3 பேர் இருக்க குடும்பத்தில் கூட எதுவுமே செய்ய இயலாது. ஸோ
இந்த இடத்துல ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்குதுங்கிறது தெளிவாக தெரியக்கூடிய விஷயம். பட் ஆனால் பொதுவாக வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இந்த சம்பளம் உங்களுக்கு செய்கிற வேலைக்கு இந்த சம்பளம் போதும் தானே, அப்படி இல்லைன்னு சொன்னால் பெரிய விஷயமா சொல்கிறது அவங்களுக்கு தான் நிறைய டைம் லீவ் இருக்குது. அதாவது வருஷத்தில் 3 மாதம் ஃபுல்லாக லீவ் இருக்குது, 1 மணிக்கு அப்புறம் வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லா இடத்துலையுமே பொதுவாக இருக்குது தானே. ஸோ அவங்களுக்கு ஏன் இதை விட கூட சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி என்ன எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா அதை தாண்டி டீச்சர்ஸுக்கு வேலை இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதனால தான் கேட்குறேன். டீச்சர்ஸ்ட வேலை வந்து 1 மணியை தாண்டி நடக்காதுன்றதே முதலாவது ஒரு ஜோக் தான். ஏண்டா நீங்கள் வந்து படிப்பிக்கிற டைம் மட்டும்தான் 7:30 to 1. அதுக்கு அடுத்த நாளுக்கான ப்ரிப்பரேஷன், நீங்கள் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போனால் கிளாஸில் சும்மா நின்றுட்டு தான் நீ கேளும், போயிட்டு முகத்தை பார்த்துட்டு வந்துடலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 hours 1 hour, ஆக மோசமான ஒரு டீச்சர் கூட 1.5 hours ப்ரிப்பரேஷன் டைம் கொடுக்கணும். அது ப்ரிப்பரேஷன் போக அதை நோட்ஸ் ஆஃப் லெசன் அது இது நிறைய இது. அதே மாதிரி எங்கள்கிட்ட நாட்டோட சிலபஸ்ட அடிப்படையில் பார்த்தா எந்த டீச்சருமே எப்படியும் ஒரு வருஷத்தில் எத்தனையோ நாள் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு செய்வாங்க. 1க்கு பிறகு ஸ்கூல் வழியே நிற்கிற டீச்சர்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. படிப்பிக்கிற ஆக்டிவிட்டீஸ் போக வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக, ஸ்போர்ட்ஸ், வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் அவங்களோட பிள்ளைகள் ஈடுபடுறதா இருந்தால் டீச்சர்ஸ் அந்த இடத்துல நிற்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பேப்பர் திருத்துற வேலை, பேப்பர் எடுக்கிற வேலை, பிள்ளைகளுக்கு அப்ளை பண்ணுற வேலை, ஆயா வேலை, எல்லா வேலையுமே செய்வாங்க டீச்சர்ஸ். ஒரு திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சோமில்லாம் போனால் அட்மிட் பண்ணுற வேலை, சார் இதெல்லாம் வந்து மற்ற ஆஃபீஸஸில் செஞ்சால், மற்ற ஜாப்களில் செஞ்சால் ஓடி அப்படின்ற ஒரு இது வரும், ஓவர் டைம்ன்ற ஒரு அமௌண்ட் வரும். எங்களுக்கு அந்த மாதிரி ஓடி எதுவுமே இல்லை. நாங்கள் ரெடியாக இருந்தால் கூட எங்களுக்கு இல்லை. சரி 1க்கு முடிக்க வேணும், நாங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் பே பண்ணுவாங்க. டீச்சர்ஸுங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்கு ஓவர் டைமுங்கிற ஒரு விஷயம் இல்லை. அதாவது அரசாங்கத்துறையில் இருக்க மற்ற இடங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வசதி டீச்சர்ஸுக்கு இல்லை. அது எப்படி? 2வது விஷயம் லீவ் வந்து வரும் தான். லீவில் என்ன செய்கிறது? அந்த சம்பளத்தை எடுத்து உங்களுக்கு ஒரு இங்கிருந்து அங்கே ஒரு பயணம் போயிடுமா, ஒரு ட்ரிப் போயிடுமா, குறைஞ்சது ஒரு நெட்ஃப்ளிக்ஸோ இல்லாட்டி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு செய்யலுமா? அதுலேயும் எங்களோட சம்பளத்தில் அதையெல்லாம் வெட்டினா அப்போ நாங்கள் முடிஞ்சு. நாங்கள் வெறுமனே வீட்டுக்குள்ளே இருந்து 3 நேரம் சோறு சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும் அந்த லீவில். அதான் அவங்கள்ட இப்போ சரி ஓகே நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் இருக்கிறோமே. அப்போ உங்களுக்கு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த இளம் சமுதாயம் அந்த மாதிரியான ஜாப் ஒன்றுக்கு தயார்படுத்துறது, அதாவது வரமாட்டாங்க. யங் ஜென்ரேஷன் வரமாட்டாங்க இந்த ஜாப்புக்கு. குவாலிஃபைடான இருக்கிறவங்க வந்து மாட்டினவங்க இருக்கட்டும், ஓகே அவங்க வந்துட்டாங்க தானே, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ காலை வச்சிட்டாங்க, அவங்க எப்படியோ போகட்டும். இதுக்கு பிறகு வர யாருமே வரமாட்டாங்க. அப்போ அதில் வந்து மறைமுகமாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் நாட்டில் ஃப்ரீ எஜுகேஷன் இல்லை அந்த இடத்துக்கு தான் வரேன். இப்போ நீங்கள் சொன்ன டீச்சிங் ஜாப்புக்கு வரமாட்டாங்கிறத தாண்டி இருக்கிற டீச்சர்ஸும் கூடுதலாக ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கோ இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸுக்கோ மாறி போகிற ஒரு விஷயமும் ஒரு பக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த சம்பள பிரச்சனைகளோட. ஸோ நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து காலப்போக்கில் எப்படி ஆகும்னு சொன்னால் இலவச கல்விக்கான ஆசிரியர்கள் ஒரு பற்றாக்குறையாக வாரத்துக்கான வாய்ப்பு தெரிகிற மாதிரி தான் எனக்கு வாய்ப்பு இல்லை, கன்ஃபார்ம் தான். ஏண்டா ப்ரைவேட்லேயும் பெரிய சம்பளம்னு உங்களுக்கு சொல்லலாது. சில நெட்வொர்க்ஸ், சில பெரிய பவர்ஃபுல் ப்ரைவேட் ஸ்கூல் நெட்வொர்க்ஸில் உள்ள டீச்சர்ஸுக்கு நல்லா பே பண்ணுறாங்க. அது வந்து எல்லாம் செய்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் சில தெரிவு செய்யப்பட்ட ஸ்கூல்ஸ். மற்ற இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் வந்து அவங்க குவாலிஃபைட் ஆனாக்கள் எடுக்க மாட்டாங்க, ட்ராப் அவுட்ஸ். பொதுவாகவே நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் போய் பார்த்தா நல்லா அந்த டீச்சிங், அதை குறிப்பிட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் நாங்கள் எதிர்பார்ப்போம் தானே, எங்களோட பிள்ளைக்கு இவங்க இந்த ஆள் தான் படிப்பிக்கணுன்ற மாதிரி. அந்த மாதிரி சேலரியை டிமாண்ட் பண்ண இயலாத ஒரு கேட்டகரி, அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை, லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்ச ஒரு கூட்டத்தை எடுத்து சமாளிப்பு வேலை தான் செய்வாங்க. பொதுவாக இந்த இதான் ட்ரெண்ட் அது. ஆனால் சில குறிப்பிட்ட இடங்களில் வந்து நல்ல குவாலிஃபைடான நல்ல தகுதியான ஆட்கள் எடுத்து வைக்கிறாங்க, அவங்களுக்கும் சேலரி கொடுக்குறாங்க. அதுவும் பெரிய சேலரின்னு இல்லை, எங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். நான் மொத்தமாகவே டீச்சர்ஸ்ன்னு சொல்கிறது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில் டீச்சர்ஸ், அதாவது படிப்பிக்கிற ஆட்கள்கிட்ட வந்து வாழ்க்கை தரம் குறைஞ்சே இருக்குது. அதனால் இந்த படிப்பிக்கிற தொழிலுக்கு யாருமே வரமாட்டாங்க. இப்போ கேம்பஸில் இருந்து அவுட் ஆகிற ஒரு பாய் மேக்ஸிமம் எல்லா மற்ற ஜாப் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் ஃபெயிலியர் ஆகுவாங்க தானே. தோல்வி இது அதுவுமே கிடைக்கல, அந்த போட்டி பரீட்சையிலையும் பாஸ் ஆகலை, இந்த பரீட்சையிலையும் பாஸ் ஆகலை, ஃபாரின் ட்ரை பண்ணி அதுலேயும் வரல. அந்த மாதிரி ஒரு ஆகவே கஷ்டமான நேரத்தில் ஒரு டீச்சிங்லையாலும் வந்து சேருவோம்ட்டு அந்த க்ரௌட் மட்டும்தான் வருவாங்க. அது அவங்க தான் உங்களோட பிள்ளைக்கு படிப்பிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நிலைமையில்
புள்ளைக்கு அப்போ நல்ல எஜுகேஷன் கிடைக்காதுன்றதுனால பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, புள்ளைய டியூஷன் அனுப்புவாங்க நல்லா படிப்பிக்கிறாங்கட்டு. அப்போ நீங்கள் செலவழிச்சு தான் படிப்பிக்கிறீங்க. இப்போ கூட செலவழிச்சு தானே படிப்பிக்கிறீங்க. நீங்கள் ஸ்கூல் எந்த கிளாஸ்லையாவது டியூஷன் அனுப்பாமல் செய்கிறீங்களா? ஏன் நீங்கள் ஸ்கூலில் தர அந்த படிப்பு போதும்னு சொல்லி திருப்தியாக நீங்கள் வீட்டில் வைக்கல? ஏண்டா அங்கே வேலை நடக்கல. ஸோ நீங்கள் டியூஷன் அனுப்புகிறீங்க. நீங்கள் வேலை நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் அவங்க கொஞ்சமாவது நல்ல மனநிலையில் வைக்கணும். அது நடக்குது இல்லைங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறதுல 2 பக்கம் இருக்குது. ஒன்று வந்து இருக்கிற டீச்சர்ஸ், அதாவது குவாலிஃபைடான தரமான டீச்சர்ஸுக்கு சரியான அங்கீகாரம் இல்லைங்கிற அதே நேரத்தில் அரசாங்க தொழிலில் கடைசி மட்டத்தில் கிடைக்கக்கூடிய லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் தொழிலை செலக்ட் பண்ணி வேறு வழி இல்லாமல் வர ஆசிரியர்கள் மறுபக்கத்தில். ஸோ இது 2ஓட காம்பினேஷன் தான் அரசாங்க பாடசாலைகளில் பெருமளவு இல்லை மாணவர்களுக்கு முழுமையாக கல்வி வழங்குகிற ஒரு இடமா இருக்குது. ஸோ இப்படியே போகிற நேரத்தில் மாணவர்களோட கல்வித்தரம்ங்கிறதுல எந்த பெரிய, அதாவது நாங்கள் ஸ்கூலில் படித்த காலத்தை தாண்டி மாணவர்களுக்கு கல்வியை தாண்டி நிறைய விஷயங்கள், அதாவது பாடப்புத்தகத்து கல்வியை தாண்டி நிறைய விஷயங்கள் படிப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் டீச்சர்ஸும் அதுக்கு ஏற்றளவு ஈக்குவலாக அப்டேட் ஆக வேண்டிய நிலைமையில் இது 2மே இல்லாமல் போகிறது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்டஸுக்கு தானே இதை கொண்டு போயிட்டுருக்குது அப்படி பார்த்தா. இப்போ டீச்சர்ஸ் வந்து இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரும் வேறு வழி இல்லாமல் வந்து சேர்ந்தாக்காட்டு நான் சொல்லலை. இதுக்கு புறவாராக நிலைமை தான் அது. ஏண்டா டீச்சர்ஸுக்குன்ட்டு எப்பயுமே ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு மரியாதை இருந்திருக்குது. அந்த தொழிலை விரும்பி வந்தாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும்னு சொல்லலாது. நீங்கள் எந்த டீச்சரை நிப்பாட்டி கேட்டாலும் நீங்கள் ஏன் டீச்சிங்க்கு வந்தீங்கன்னு சொன்னால் நான் விரும்பி சின்னத்திலிருந்தே விரும்பி வந்தேன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸில் கடைசியாக வந்து சேர்ந்த இடம் தான் இது. ஆனால் விரும்பி வந்தாக்களும் இருக்கிறாங்க. அப்படி விரும்பி வந்த ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூலுக்கு ஒத்தறிந்தாவே பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும். ஏன்னா அந்த டீச்சர்ட அந்த போக்கு மற்ற எல்லா டீச்சர்ஸையும் எஃபெக்ட் பண்ணும். ஏதாவது ஒரு சேஞ்ச் அந்த ஸ்கூலில் நடக்கும். ஆனால் அது பெரிய ஸ்கூல்ஸில் மட்டும், சில தலைநகரில் உள்ள பெரிய ஸ்கூல்ஸில் மட்டும் அவங்களோட ஏதாவது கவர்ச்சியான விஷயங்கள் இருக்கிறதுனால வேறு சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்ன்றதுனால ஓரளவுக்கு நல்ல டீச்சர் கம்யூனிட்டி வந்து இருக்கலாம். பட் பொதுவாகவே டீச்சர்ஸ் கம்யூனிட்டி, அதாவது டீச்சர்ஸ் சமூகம்ன்றது இதுவரைக்கும் இருக்கிற ஆக்கள் வந்து ஏதோ பழகிட்டாங்க அந்த லைஃபுக்கு. இதுக்கு புறவு வார ஜெனரேஷன் தான் ஆகவே ஆபத்துன்னு சொல்கிறது. இந்த இப்போ இருக்கிற ஆக்களும் கூட இன்னும் ஒரு குற்றச்சாட்டு வருது, டியூஷன் செய்கிறாங்கன்னு சொல்லி. டியூஷன் செய்கிற அதுலேயும் எத்தனையோ கோடி பணம் பொருள் தான். 20 கோடி சோஷியல் மீடியாவில் வந்த கருத்து, 20 கோடி பணம் வந்து ஒவ்வொரு மாதமும் டியூஷனுக்காக வேண்டி கைமாறுதாம் அப்படின்ட்டு. அந்த டியூஷன் அந்த மாதிரி கோடிக்கணக்கில் புரள்ற ஆக்களை நீங்கள் எடுத்து பார்த்தா யாருமே கவர்மெண்ட் டீச்சர்ஸாவோ இருக்க மாட்டாங்க. என்ஜினியர்ஸாவோ ஏதாவது ஒரு வேறு ஃபீல்டு உள்ள ஆக்கள் தான் இந்த இடத்துல வந்து இருப்பாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸாக அந்த டியூஷன் செய்கிற டீச்சர்ஸ் கூட அவங்களுக்கு குறைஞ்சபட்ச சமூகத்தில் அடுத்து ஒரு 2 அவங்களோட ஃபேமிலியில் ஒரு நார்மல் ஒரு லைஃப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது இல்லாமல் அவங்களுக்கு இயலாது. எந்த டீச்சருமே டியூஷனில் சொல்லி கொடுத்த விஷயத்த ஸ்கூலில் அப்படி எதுவுமே இல்லைங்க. பெரிய பிளான் பண்ணி பிள்ளையெல்லாம் டியூஷனுக்கு எடுக்கிறதுக்காக ஸ்கூலில் சில விஷயங்களை விட்டு டியூஷனில் மட்டும் போய் சொல்லி கொடுத்து அப்படி செய்கிற டீச்சர்ஸ் நீங்கள் ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு அப்படி பார்க்க இல்லாது. யாராவது 1-2 பேர் இருப்பாங்களைக்கும். அந்த மாதிரி வேலை இங்கே நடக்குது இல்லை. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஸ்ரீலங்காவில் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேலே டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அதில் வந்து பெண்கள் தான் ஆகக்கூட, மிச்சமே பெண்கள் தான். கொஞ்சம் ஆண்கள் வந்து மிச்சம் குறைவு. இப்போ இதில் வந்து சயின்ஸ் மேத்ஸ் பாடங்களுக்குரிய டீச்சர்ஸ் வந்து தகுதியான ஆக்கள் வந்து எல்லா ஸ்கூல்லையுமே சயின்ஸ் மேத்ஸுக்கு வேக்கன்சி ஆக்கள் போதா. பெரிய ஸ்கூல்ஸில் இருக்கலாம். பெரிய ஸ்கூல்ஸில் கூட ஃபிசிக்ஸ் மாதிரி பாடங்கள், கெமிஸ்ட்ரி மாதிரி பாடங்களுக்கு ஆள் இல்லாத நிலைமை தான். அப்போ வெளியிலிருந்து பே பண்ணி கொண்டு வர்றது, பேரண்ட்ஸ்ட காசு எடுத்து எக்ஸ்ட்ராவாக ஆள் போடுறது, இந்த மாதிரி வேலை தான் நடக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அந்த கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ அந்த மாதிரி டிமாண்ட் உள்ள பாடங்களுக்குரிய டீச்சர்ஸ் வந்து இந்த தொழிலுக்கு வாரத்துக்கு தயங்குற ஒரு நிலைமை தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அவசியம் இல்லை. சிலாக்கள் ஃபிசிக்ஸ் படிப்பிக்கிறது பேஷனாக இருக்கும், ஆசையாக இருக்கும். அவங்க கூட டீச்சிங்க்கு வந்து செய்ய மாட்டாங்க, எக்ஸ்ட்ராவாக செய்வாங்க. வேறொரு தொழிலில் காலை வச்சுட்டு டியூஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே டியூஷன் சரியானா அதில் கூட ஆயிடுவாங்க.
அது சரியாக வரலன்னா ரெண்டும் பேலன்ஸாக கொண்டு போவாங்க. இதுதான் நடக்குது. இல்லை அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் ஆயிரக்கணக்கில் செலவழித்து டியூஷனில் படிக்க வைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அது நடந்துக்கிட்டும் இருக்குது. அந்த சொன்ன மாதிரி டியூஷனில் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடியவங்க யாருமே ஃபுல் டைமாக ஆசிரியர் தொழில் செய்கிறவங்க இல்லை. ரெண்டாவது நீங்கள் சொன்ன அந்த டீச்சர்ஸுக்கான பற்றாக்குறை, இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் டீச்சர்ஸுக்கான பற்றாக்குறை இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ டிகிரி முடித்த டீச்சர்ஸை எடுக்கிறத தாண்டி டீச்சர் ட்ரைனிங் போனவங்களை வச்சு தான் இப்போ அந்தந்த இடங்களை கவர் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கு. நீங்கள் சொன்ன பெரிய ஸ்கூல்களில் கூட உண்மையில் கொழும்பில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்கூல்களில் கூட இந்த சில பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லாமையே போன இதுகளும் இருக்குது. அதையும் தாண்டி சில மொழியோடு சார்ந்த பாடங்கள், அதாவது இப்போ கெமிஸ்ட்ரியை தமிழ் மொழி மூலம் படிக்கிற பிள்ளைகளுக்கான டீச்சர்ஸுக்கான பற்றாக்குறை இருக்க தான் செய்யுது. ஃபிசிக்ஸை தமிழ் மொழியில் படிக்கக்கூடிய, அதாவது தமிழ் மொழியில் படிக்கிற டீச்சர்ஸ், அதை படிப்பிக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு, ஏன்னா அந்த இங்கிலீஷ் ஒரு ஆப்ஷனாக வந்ததுக்கப்புறம் அதுலேயுமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ இது பெரிய ஸ்கூல்கள்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஃபிசிக்ஸ் டிகிரின்னு சொல்கிறது யூஎஸ் விசான்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸ் டிகிரி ஒன்று இருந்தால் இதுக்குள்ளுக்கு இருக்க வேண்டிய எந்த அவசியமே இல்லை. கேம்பஸ்லேருந்து அவுட் ஆக முதல்லையே யூஎஸ்க்கு அப்ளை பண்ணால் கன்ஃபார்மாக விசா வரும். யூஎஸ் மட்டும் இல்லை, எந்த நாட்டுக்குமே ஷுவராக போகலாம். நான் பேராதனை கேம்பஸ், எங்களோட கேம்பஸில் 4 இயர் டிகிரி 3 இயர் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இதில் பொதுவாக ஒரு பிஎஸ்சி டிகிரி முடிச்ச ஒரு ஆள் எங்களோட பெட்ஜில் உள்ள யாருமே இங்கே இருக்கிறதுக்கு பிளானே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் அவங்க படித்து முடிகிற டைமுக்கு எந்தெந்த நாட்டுக்கு போய் எந்த யூனிவர்சிட்டியில் டீச்சிங் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து பிஹெச்டி முடிக்கிறதுன்னு அவங்க தீர்மானிப்பாங்க. பிஎஸ்சி செஞ்சால் டிரெக்டாக அவங்களுக்கு பிஹெச்டிக்கு போகலாம். 4 இயர் டிகிரி இருந்தால் நீங்கள் அடுத்த ஸ்டெப் நடுவில் மாஸ்டர்ஸ் செய்ய தேவையில்லை, எம்ஃபில் செய்ய தேவையில்லை, டிரெக்ட் பிஹெச்டி தான். ஸோ அதனால் அந்த மாதிரி அந்த ஆப்ஷனில் போவாங்க. அதையும் மீறி கொஞ்சம் பேர் ஆண்டவண்ட செயல், கொஞ்சம் பேர் இன்னுமே நாட்டில் டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு பெரிய ஒரு சல்யூட் போடணும். ஏண்டா எத்தனையோ பேர் எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வரலாம், போங்களே அப்படி இதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை, ஏதோ ஒரு பேஷன் அவங்க இதில் இன்னுமே இருக்கிறாங்க. இன்னும் உண்டு. இப்போ நான் ஒரு டீச்சர் நல்லா படிப்பிச்சா எனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா அலவன்ஸோ ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு பார்த்தா இல்லை. வெறுமனே வகுப்பில் படுத்துட்டு தூங்கி எலும்பிட்டு போகிற டீச்சருக்கும் அதே சேலரி தான். நல்லா எந்தூசியாஸ்டிக்காக ஆக்டிவாக பிள்ளைகளோட இன்வால்வ் ஆகி அப்டேட்டாக படிப்பிக்கிற டீச்சருக்கும் அதே சேலரி தான். எதுவுமே இல்லை, பெர்ஃபார்மன்ஸுக்கு எதுவுமே இல்லை. வெறுமனே சர்வீஸ். 40 வருஷம் சர்வீஸ் இருந்த டீச்சர் இப்போ சேர்ற டீச்சர்கிட்ட டபுள் சேலரி எடுப்பாங்க. டபுள்னு சொன்னால் இப்போ 51ண்டா அது 1 lakh வராது. பென்ஷன் போக கிட்டவான டீச்சர் ஒரு ஆளுக்கு 1 விட கொஞ்சம் குறைஞ்ச சேலரி வருது போல். அப்போ அந்த டீச்சர் அந்த ஆயுள் முழுக்க அவட புள்ளைகளை படிப்பிச்சு புள்ளைகளோட புள்ளைகளை காண்ற வயசில் அந்த சேலரி எடுத்துட்டு அவள் பென்ஷன் போவா. யங்காக சேர்ந்த டீச்சர்ஸ் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு தான் உண்மையாக அந்த சேலரி தேவை. ஆனால் அவங்களுக்கு அதோட ஹாஃப் தான் வரப்போகுது. ஸ்கூல்லையும் இனி அதனால் கெடுபிடியெல்லாம் நடக்கும். சேலரி குறைஞ்ச கூடிய ஆக்கல்ன்ற அந்த மாதிரி. ஆனால் இவங்க நல்ல மேலே எனர்ஜியோட உடம்புல சக்தியோட ஆசையாக டீச் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு அலுப்பாயிக்கும். சேலரி டேட்டுக்கு அவங்க ஏதாவது ஒரு இடத்துல ரெண்ட்டுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னாவோ, அவங்களோட நோமெல்லாம் ஒரு எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கோ 2 நாளைக்கு ஏழுமா இருக்கும். அதோட அந்த ரேண்டிங் லைஃப், அதாவது ஏசி எல்லாரோடையும் கோமா அந்த மாதிரி தான் வாழ வேண்டி இருக்கும். ஸோ அது பிள்ளைகள்கிட்ட போய் அதை காட்டுறதுக்கும் தேவை வரும். இப்போ நீங்கள் சொன்ன இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த டீச்சர்ஸுக்கான ரெண்ட் அதுகளோடு இருக்கிறது. முக்கியமாக கொழும்பு மாதிரியான நகரங்களுக்கு வெளி மாவட்டங்களில் மாகாணங்கள்லேருந்து வரக்கூடிய டீச்சர்ஸுகளுக்கு தங்குறது இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ நீங்கள் சொன்னது 50,000 தான் சம்பளம் என்று நம்ம எடுத்தோம்னு சொன்னால், கொழும்பு சொல்லுவோமே ஒரு கொழும்பு 4, 5, 6 எங்கேயாவது இருக்க ஒரு பாடசாலையோ இல்லாட்டி 7 கொழும்புல இருக்க பாடசாலைனா அதுக்கு அண்மித்த எங்கேயாவது ஒரு பிரதேசத்தில் தான் அவங்க தங்க வேணும். அதுவும் இப்போ ஒரு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய டீச்சராக இருந்தால் அவங்க குடும்பமே தங்கக்கூடிய மாதிரியான வீடாக இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த சம்பளத்தில் 60-70% அதிகமான காசு, அதை விடையும் கூட சில 50,000 கூட இப்போ கொழும்புல வீடு எடுக்கிறதுக்கு இல்லை. அப்போ யாராவது ஒருத்தரோட சம்பளம் முழுக்க அந்த வீட்டு ரெண்ட்டுக்கே போயிடும்.
ஸோ இதுக்கு நடுவில் இவங்க இங்கே சர்வை பண்ணுறதுங்கிறது கஷ்டம். இதனால் கொழும்பில் வந்து வேலை செய்கிறதுக்கு வெளி மாவட்டங்கள்லேருந்து வர டீச்சர்ஸ் பெருமளவில் விருப்பப்படுறதும் இல்லை. ஏன்னா கொழும்பில் வந்து சர்வை பண்ணுறதை விட தங்களோட ஊர்களில் பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு டெய்லி போயிட்டு வர நேரத்தில் அந்த காசாவது மிச்சப்படுங்கிறது. ஸோ இப்போ உண்மையில் பிரச்சனைகள் வெளியில் இருக்குன்னு சொன்னதுக்கு என்ன, கொழும்புக்குள்ளே டீச்சர்ஸ் தேடுறதுங்கிறதும் அவ்வளோ ஈஸியானதில்லை. என்ன பிரச்சனைனா, கொழும்பில் படித்து கொழும்பு மாவட்டத்திலே இருக்கவங்க டீச்சராவது சரியான குறைவு. இது நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது. வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்க தான் டீச்சர்ஸாக வராங்க. அப்போ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பிரதான நகரங்களை சேர்ந்த பிள்ளைகளுக்கு தான் பாதிப்பு முதல்ல பெருசாக வரப்போகுதுங்கிறது. இப்போ நாங்கள் நினைக்கிறோம் எஸ்டேட்ஸில் ஏதாவது டூர் ஏரியாஸில் தான் இந்த பாதிப்பு ஃபர்ஸ்ட் வரப்போகுது. நீங்கள் சொன்னதான் விஷயம். ஒரு நாட்டோட கண் மாறி இருக்கக்கூடிய கேபிட்டல் சிட்டி தலைநகரத்தில் தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட்டே ஆக போகுது. இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டுது. யார் ஃப்ரீயாக படிப்பிக்கிறாங்க? ஃப்ரீ எஜுகேஷன் பேர் மட்டும்தான். நாங்கள் எல்லாரும் முழுக்க காசை கொட்டி தானே படிப்பிக்கிறோம் பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் கிட்ட உள்ள டீச்சர்ஸ், கிட்ட வீடு நடந்து போகிற தூரத்தில் உள்ள ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த சேலரி போதும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை நான் போதும்னு சொல்லல. பட் அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் லெவல், அதாவது குறைஞ்சபட்ச ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு போகிறதுக்கு தான் அது போதும். குறைஞ்சபட்சம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பிள்ளைகளுக்கு அப்டேட் ஆகணும், காட்டணும், ட்ரெண்ட்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். ஃபோனை கூட அப்டேட் பண்ண இல்லாது. அந்த பழைய ஃபோனோட தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைச்ச புதுசுக்கு ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கியிருப்பாங்க. அந்த ஃபோனோட தான் 10 வருஷம் ஓட்டணும். அந்த ஃபோன் ஏதாவது நடந்தா சரி, எங்கே அவங்களுக்கு காசு வரப்போகுது. அப்போ இந்த பிரச்சனையை நீக்கிறதுக்காக டீச்சர்ஸ் எல்லாரும் என்ன செய்வாங்க, எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு ஏதாவது கை வைப்பாங்க. சிலாக்கள் வந்து நார்மலாக டியூஷன் செய்வாங்க. சிலாக்கள் ஏதோ ஒரு உடுப்பு பிஸ்னஸ், துணி பிஸ்னஸ், ஏதாவது அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் கை வைப்பாங்க. இப்போ இவங்களோட கவனம் அதில் கூட போகுமா இதில் கூட போகுமா? இதில் சேலரி வரும் தானே, ஃபிக்ஸ்ட். நாங்கள் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாலும் இதே சேலரி தான் வரப்போகுது. அதனால் இதில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அதில் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ அதில் பெர்ஃபார்ம் பண்ணால் சேலரியாவது கூட போகுது, வருமானம் கொஞ்சம் சரி கூட போகுது. அதனால் இது என்ன, இப்போ நீங்கள் யாராவது கேட்கலாம், இது வந்து உலக நீதிக்கு முரணானது, ஏன் இப்படி பேசுறீங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி யோசிக்கிறது இல்லையா? மனுஷன் சொன்னால் அவங்களுக்கு இலட்சிய மனிதர்கள் எதிர்பார்க்க இல்லாது. டெய்லி சேலரியோடையும் வாழ்க்கை கஷ்டத்தோடையும் சாப்பாடு இல்லாத பட்டினியோடையும் ரெண்டோடையும் புரண்டுட்டு இருக்கிற மனுஷன்ட்ட போய் நீங்கள் இப்படி அப்படி கேட்கலாம்? நீங்கள் வருமானத்தை கூட்டத்தானே ட்ரை பண்ணுவீங்க. இல்லை, அதான் நீங்கள் சொன்ன அந்த ஒரு உதாரணம் கூட இருக்காது. இப்போ சொல்ல முடியாத சில உதாரணங்கள். சில பேர் ஆசிரியர் தொழில்களில் இருந்து வேறு தொழில்கள் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் கூட வருமானம் வந்தோன்னா ஆசிரியர் தொழிலை விட்டுட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படி தான் இருக்காங்க நிறைய பேர். இனி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அதை ஆண்கள் இப்போ ஒரு ஸ்கூல் கம்யூனிட்டின்னு வர நேரம் பிள்ளைகள் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு அழகான இடம். ஒரு தந்தையும் தாயும், ஒரு வீட்டில் அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து வளர்க்குற பிள்ளைகள் எவ்வளோ ஆளுமையாக க்ரியேட்டிவாக வருவாங்கன்றது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஸ்கூலும். ஆண் பெண் 2 பேரும் அந்த புள்ளையோட ஆளுமையில் போயிட்டு கை வைக்கணும். அப்போ தான் அந்த புள்ளை வளர்ந்து வாரனதுக்கு அது ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும். வெறுமனே லேடி டீச்சர்ஸ்ட்டை மட்டும் படித்து ஒரு கடைசி வரையும் படித்த ஒரு புள்ளைக்கிட்ட இருந்து நிறைய குறைபாடுகள் அவங்களுக்கு பார்க்கலாம். ஏன்னா ஒரு பெண்ணால் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு பகுதி இருக்குது, ஆணால் கை வைக்க வேண்டிய நிறைய பகுதிகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆண் ஆசிரியர்களோட தொகை குறைஞ்சி வரதுனால அது பெரிய ஒரு இஷ்யூ. சில இஷ்யூஸ் இருக்குது லேடி டீச்சர்ஸுக்கு ஹேண்டில் பண்ண இயலாதது. அப்போ அந்த மாதிரி நேரத்துக்கு எங்கே போகிறது? இல்லை, முக்கியமாக அந்த பெரிய ஆண்கள் பாடசாலைகளில் நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 80-85% அதிகமான பெண் ஆசிரியர்கள் மட்டும் இருக்கிற இடத்துல அந்த 15%, அதுவும் 15%னு சொல்லலை, சில ஏன்னா 10% கூட ஆசிரியர்கள் இல்லாத பாடசாலைகள் கொழும்புலே எத்தனையோ பாடசாலை எனக்கே தெரிஞ்ச பாடசாலைகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனை சில இடங்களில் அந்த ஆண் பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுற ஒரு சில பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு ஆண் ஆசிரியர் அந்த இடத்துல இருக்கணும். இருந்தால் தான் அந்த பிள்ளைகளோட அதோட அந்த பிள்ளைகளும் ஒரு ஆணாசிரியர் இருக்கிற கம்ஃபர்டபுளாக சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு பெண் ஆசிரியரோட சில நேரம் மாறியும் சில நேரங்கள் இருக்கலாம். சொன்னால் சில விஷயங்களுக்கு ஒரு ஆணாசிரியர் கட்டாயம் தேவை. அண்ட் இப்போ இந்த தொழிலுக்கு நிறைய ஆண்கள் வாரது மிக மிக குறைஞ்ச அளவில் தான். நீங்கள் சொல்கிற பிரச்சனை மட்டும் இல்லை சதீஷ், இது வந்து இப்போ நாங்கள் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது வந்து பிரச்சனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆண்கள் தேவைன்ற மாதிரி தானே. அது மட்டும் இல்லை, நார்மலாக ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் என்று சொல்கிறது 2 பேரோட பங்களிப்பும் இருந்தால் தான் அது நல்ல விதமாக நடக்கும். உதாரணமாக டீச்சிங், லேர்னிங், ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், டெய்லி ஸ்கூலில் டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே போகிறது, இந்த மொத்த ஆக்டிவிட்டீஸ்லையும்
அந்த 2 கையும் வரணும். பிரச்சனையும் உண்டு அதில். இதுக்கு வந்து ஆண்களே இல்லாமல் போகிறேன்னு சொன்னால் அது எங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியாது. ஆனால் இந்த புள்ள படித்து அவுட் ஆகிற நேரத்துக்கு அந்த புள்ளோட பர்சனாலிட்டி ஆளு மேலே அந்த பிரச்சனை தெரியும். அப்போ அந்த ஆண்களோட சைடு இந்த தொழிலுக்கு வர்றது இல்லை. வந்தாக்களும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு ஸ்கூலில் 70 டீச்சர்ஸ்ன்னு சொன்னால், ஒரு நார்மல் ஸ்கூலில் 70 டீச்சர்ஸ், அதில் வந்து 50 பேர் லேடிஸ், 10 பேர் ஜென்ஸ்ன்னு சொன்னால், அந்த 10ல் 4 பேர் வைஸ் பிரின்சிபல், 3 பேர் செக்ஷனல் ஹெட். அந்த ரியலாக புள்ளகளோட போய் முட்டி மோதிராக்கள் 2 பேர் தான் இருப்பாங்க. மற்ற எல்லாரும் ஏண்டா அது ஒரு உலக பொது நியதின்னு சொல்லுவாங்க. லேடிஸ் எல்லாருமே இருக்கக்குள்ள அந்த மேய்க்கிற தன்மை. ஸோ அது நொட்டவாக நடந்துடும். எல்லா இடத்துலையும் அதுதான் நடக்குது. இல்லை, அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆசிரியர்கள் பற்றாக்குறைக்குள்ளே நாம் பார்க்கக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான சப்ஜெக்டுகளோட கூடுதலாக ஒர்க் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் ஆசிரியர்கள் நிறைய பாடசாலைகளில் அதுக்குண்டு தனியான அதாவது இப்போ பிடிக்கு ஒரு டீச்சர் இருக்கிறாங்களா, இல்லாட்டி இருக்கிற ஒரு டீச்சரை கூடுதலாக பிடிக்கு போட்டாங்களொழிய இந்த சப்ஜெக்டாக படிச்சுட்டு வர டீச்சர்ஸுங்கிறது பெரிய அளவில் நிறைய ஸ்கூல்களில் இல்லை தானே இந்த மாதிரியான இடங்களில்? இல்லை, எப்படியுமே யாராவது ஒருத்தரை வச்சு சமாளிப்பு வேலை. பிடி பாடம்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த பாடத்துக்கு கிரவுண்டுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு திரும்பி வர புள்ள தான் கூட. அதே மாதிரி பிடி மட்டும் இல்லை, எத்தனையோ வேறு நார்மல் நீங்கள் ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டா, சயின்ஸ் பாடம் எடுத்துக்கொண்டா, சயின்ஸ் வந்து இப்போ படிப்பிக்கிற மெத்தட், உதாரணமாக ஒரு வட்டம் வரையணும், வட்டத்தை வரைய வைக்கணும்னா கொப்பியை எடுத்து பேனையை கை வைத்து கையை இப்படி சுற்றி இந்த கொண்டு போங்க வாயால் சொல்கிறத விட வட்டத்தை வரைஞ்சி காட்டினா வட்டம்னு யாருக்கும் விளங்கும். அந்த மாதிரி சயின்ஸுன்ற பாடம் வந்து வாயால் சொல்லியோ நோட்ஸ் கொடுத்தோ பழக்கிற பாடம் இல்லை. அது வந்து வெறும் ஒரு ப்ராக்டிக்கல் பாடம். சயின்ஸில் வரக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்ஸ், ஒவ்வொரு விஷயமுமே செஞ்சு காட்டி கன்செப்டை கையால் செய்ய வச்சு புள்ளை அதில் ஈடுபட வச்சு தான் படிப்பிக்க வேண்டிய ஒரு பாடம். இதெல்லாம் செய்கிறதுக்கு அந்த டீச்சருக்கு ரிசோர்ஸ் இல்லை. அநேகமான ஸ்கூல்ஸில் அந்த ரிசோர்ஸ் இருக்காது. அப்போ கையை காசு போட்டு தான் மிச்சமே ஆக்கள் ப்ராக்டிகல்ஸுக்கு பொருட்கள்லாம் வாங்கி செய்வாங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து ஒரு டீச்சர், குறைஞ்ச சம்பளத்தில் உள்ள ஒரு டீச்சர் தொடர்ந்து இப்படி செய்வாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கலுமா? ஒரு டீச்சர் ஆகவே உத்தமர், அதாவது வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தேவதூதர் மாதிரி ஒரு டீச்சர் மட்டும்தான் இந்த மெத்தடுக்கு பிள்ளைக்கு அப்டேட் மெத்தடில் செய்வாங்க. மற்ற ஆக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த டைம் ஓட்டுறதுக்காக நோட்ஸை வாசிச்சுட்டு எழுத கொடுத்துட்டு கணக்கு 2-3 காட்டிட்டு போயிடுவாங்க. நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு மனநிலை உள்ள ஆக்கள் கிட்ட இப்படி ஒரு ஒர்க் எதிர்பார்க்கலாம்? திரும்பவும் இன்னும் 10 வருஷத்துலேயும் அதே இந்த உருவான ஆக்கள் தான் உருவாக போகிறாங்க. உலகத்தில் வந்து எங்கேயோ உலகம் போயிட்டு இருக்க உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளில் உள்ள எஜுகேஷன் எங்கேயோ போய் ப்ராக்டிக்கலாக ஸ்பேஸ் அப்படி இப்படின்ட்டு பேசுகிற நேரம் எங்களோட நாட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற உற்பத்தி ஆகிற பிள்ளைகள் மட்டும் இன்னும் அதே நோட்ஸ் எழுதி பாடமாக்கி அந்த எக்ஸாம் எப்படியாவது எழுதி பாஸ் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிக்க போகிற அந்த க்ரௌடை தான் திரும்பவும் நாங்கள் உருவாக்கிட்டு வரோம். அப்போ உங்களுக்கு அது தேவையில்லை. நல்ல க்ரௌட் ஒன்று உருவாக்கணும்னா நீங்கள் முதலாவது இந்த டீச்சர்ஸில் லைஃப்பை மாற்றணும். வேறு வழியே இல்லை, வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ டீச்சர்ஸோட போராட்டத்தை பலவிதமாக பார்த்தாலும் கூட பிள்ளைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி உண்மையில் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்குள்ளே டீச்சர்ஸோட பங்கு எந்தளவு தூரத்துக்கு இருக்குன்னு சரியாக தெரியுமா இருந்தால் அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய நியாயம் என்ன, தர்மம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, டீச்சர்ஸுக்கு மட்டும் இல்லை இந்த குறைந்த சம்பளம், இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் இந்த மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்ட் அப்படி நிறைய ஒவ்வொரு இருக்காங்க, அந்த டிஓ நிறைய குரூப்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த சேலரி மாதிரி ஒரு குரூப்ஸ் இருக்குது, இல்லைன்னு இல்லை. இப்போ அவங்க வந்து இந்த போராட்டத்தை முன்னின்று எதிர்க்காம சப்போர்ட் தந்தாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கூடினா அடுத்தது அவங்களுக்கு தான் வரும். அந்த கிணத்துல ஒரு 15 தவளை இருக்கிற டைம் ஒரு தவளைக்கு வெளியே போகிறதுக்கு வழி கிடைச்சிது. அந்த தவளை எப்படியோ போகிறதுக்கு மேலே போகிற நேரம் மற்ற தவளையெல்லாம் சேர்ந்து இழுத்து வெளியே உள்ளுக்கே திரும்ப வைக்கிறதா, இல்லாட்டி சேர்ந்து எப்படியாவது அவரை வெளியே அனுப்பி அவர் மூலமாக நாங்களும் போகிறதுக்கு ஒரு வழி பார்க்குறதா. ஸோ அவங்களுக்கு இதுதான் பதில், வேறு வழியே இல்லை. என்ன சொன்னால் அந்த இப்படி இந்த போராட்டத்துக்கு ஏசுகிற குரூப்ஸில் மெயினாக அப்படி ஒரு குரூப் இருக்குது. அவங்களுக்கு மட்டுமா குறைய சேலரி, இன்னும் எத்தனை குரூப் ஓகே சேலரி குறை யாருக்கெல்லாம் குறை இருக்கிறாங்களோ அவள் எல்லாருக்கும் இதுதான் நிலைமை. இல்லை, அதோட ஆசிரியர் தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்படி தான். ஒரு ஆசிரியர் நல்லா இருக்கிறாங்களா இல்லை பிழையாக இருக்கிறாங்கள பொறுத்து
அவரை நம்பி இருக்கக்கூடிய பல ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை மாறுறது. அங்கே வந்து நம்பர்ஸோ ஃபைல்ஸோ இல்லாட்டி ஒரு தனி மனுஷன் செய்யக்கூடிய பாதிப்பை விட ஒரு சமூகத்துக்கு செய்யக்கூடிய பாதிப்பு என்னங்கிறது தான் இங்கே பெருசாக இருக்குது. நான் சொல்லலை மற்றவங்களுக்கு சம்பளம் கூடக்கூடாதுன்னு, பட் இதோட பாதிப்போட டெப்த் என்னங்கிறது சரியாக. ஒரு ஆண் படித்தா ஒரு ஆண் படிப்பார், ஒரு பெண் படித்தா ஒரு சமூகமே படிக்கும்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு டீச்சர்ட லைஃப்பை நீங்கள் ஸ்டாண்டர்டை கொஞ்சம் உயர்த்தினாலும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் ஒரு டக்குன்னு ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு பார்க்கலாம், கண்ணால் பார்க்கலாம். அது ஸோ நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். வேறு ஏதாவது மிஸ் பண்ணமான்னு எனக்கு தெரியாது. பட் போராட்டத்துக்கான நியாயமான காரணங்கள் இருக்குது வெளிப்படையாக, அதாவது வெளியோட்டமாக பார்க்கக்கூடிய விஷயங்களும் அரசியல் சாயம் பூசப்பட்ட விஷயங்களையும் தாண்டி உண்மையில் இதுக்குள்ளே ஒரு சீரியஸான பிரச்சனை இருக்குது. இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த சிறு சமூகத்தோட இந்த குழந்தைகளோட எதிர்கால சமூகத்தோட கல்வி ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது எவ்வளோ சீக்கிரம் நடக்க போகுதுங்கிறது தெரியாது. ஸோ அது மாற்றத்துக்கான ஒரு காலம் கட்டாயம் வரணும்னு நினைக்கிறேன். நானும் அதுதான் போராட்டம்னு சொன்னதுக்கு இது பெருசாக அப்படி போகிற விஷயம் ஒன்று இல்லை. ஆனால் பார்ப்போம், நல்ல ஒரு முடிவு வரும். ஓகே, நன்றி ரூமா. நன்றி.